நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் முக்கியமான ஒரு நபரை நாங்கள் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். அதாவது தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்திருக்கக்கூடிய பிரபல வர்த்தகரும் அதே போன்று ரொட்டரி கழகத்தினுடைய மாவட்ட முன்னாள் ஆளுநருமான செங்குட்டுவன் அவர்கள் எம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகம். இலங்கை விஜயம் எப்படி இருக்குது? முதலில் இலங்கை வாழ் மக்களுக்கு எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வீரகேசரி டிஜிட்டல் மீடியா நேயர்களுக்கும் வணக்கம். எனக்கு ரோட்டரி மாவட்டம் 3220 அப்படின்னு சொல்கிற இலங்கையில் உள்ள ரோட்டரி மாவட்டம் எங்களுக்கு மிக அருமையான ஒரு வாய்ப்பை வழங்கியது. என்னென்னா, இவங்களோட டிஸ்ட்ரிக்ட் மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட் செமினார் கிளிநொச்சியில் இவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் கலந்து கொண்டு ஒரு ஸ்பீக்கராக எங்களை அதில் அழைத்தார்கள். அந்த எங்களுக்கு தொப்புள் கொடி உறவுகளோடு கலந்துரையாடுவதற்கும் அவர்களை எல்லாம் காண்பதற்கும் எங்களுக்கு கிடைத்த ஒரு அருமையான வாய்ப்பாக இதை நாங்கள் கருதுகின்றோம். இதை நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அந்த கிளிநொச்சியில் நடந்த அந்த செமினாரில் போய் கலந்துக்கிட்டோம். அங்கே அவங்கள்ட்ட எப்படின்னு சொன்னோன்னா, ஹவு டு டெவலப் த மெம்பர்ஷிப் அப்படிங்கிறத பற்றியும், பின்ன இந்த ஒத்த உணர்வுள்ள உறுப்பினர்களோடு கைகூடி நம்ம எப்படி நாம் பிறந்து படித்து வளர்ந்து சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு நம்மளால் ஆன சிறு சிறு உதவிகளை எப்படியெல்லாம் செய்யலாம், அதற்கு டீம் பில்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எப்படியெல்லாம் கருத்து வேறுபாடுகளை களைந்து நம்ம ஒன்று கூடி அந்த சமூகத்திற்கு தேவையான சேவைகளை எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு லெக்சர் கொடுத்தோம். அதுதான் என்னோட பார்ட் கொடுத்துருந்தாங்க. நிச்சயமாக நல்ல பணி. அதாவது சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும், அந்த பணி சிறப்பாக செய்யப்பட வேண்டும். உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் வேலை பளுமிக்க ஒரு வர்த்தகராக இருக்கின்றீர்கள். அந்த வர்த்தகத்துறையில் இருந்து கொண்டு இவ்வாறான சமூக பணியினை எவ்வாறு உங்களால் செய்ய முடிகிறது? அருமையான கேள்வி. என்னென்னா, ரோட்டரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபேமிலி, செகண்ட் பிஸ்னஸ், தேர்ட் சர்வீஸ். அதுதான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். நம்ம சிறப்பாக குடும்பத்தை வழிநடத்தினால் மட்டுமே நம்ம தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். தொழில் நல்லா செஞ்சால் மட்டும்தான் தன்னிறைவு அடைய முடியும் பொருளாதாரத்தில். அந்த மாதிரி பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடையும் பொழுது மட்டும்தான் நமது எண்ணங்கள், நாட்டங்கள் நம்ம சமூக சேவைகளில் திரும்பும். அந்த மாதிரி நம்ம போகிறப்ப தான் இந்த மாதிரி ஒரு சமூக சேவைக்கான இயக்கத்தை தேடுவோம். அந்த இயக்கம் நான் தேடிய இயக்கம் ரோட்டரியாக அமைந்தது. இப்போ ரோட்டரியில் உள்ள உறவுகளோடு சேர்ந்து எங்களது சமுதாயத்திற்கு என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத சேர்ந்து அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்றோம். அதுதான் ரோட்டரியை பொறுத்த வரைக்கும் டீம் ஒர்க் தான், நாட் அன் இண்டிவிஜுவல். அடுத்ததாக நீங்கள் ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்தி கொண்டு செல்கின்றீர்கள். அதாவது அரிசி ஆலை முன்னெடுக்கக்கூடிய அந்த இயந்திரங்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு வர்த்தகத்தை செய்து வருகின்றீர்கள். இலங்கையோடு அந்த வர்த்தகம் எப்படி இருக்கிறது? 1995ஆம் ஆண்டு நான் முதல் முறையாக இலங்கை பயணம் மேற்கொண்டேன். அதாவது புலனருவா அப்படிங்கிற இடத்துல அரிசி ஆலை அமைப்பதற்கான ஒரு ஆர்டரை நான் பெற்றேன். அப்போ புலனருவாயில் முதலாக 1995ஆம் ஆண்டு அந்த நவீன அரிசி ஆலையை நிறுவினோம். நவீன அரிசி ஆலையில் 2 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு செக்மெண்ட் அந்த வயல்வெளியில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை கொண்டு வந்துட்டு அதை சுத்தப்படுத்தி அதில் உள்ள ஃபாரின் மெட்டீரியல்ஸ்லாம் கல், மணல், வைக்கல், சணல், இந்த மாதிரி ஃபாரின் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பாயில் பண்ணணும். பாயில்டு ரைஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை அவிக்கணும். அதுக்கப்புறம் அதை ஊறல் போடணும் தண்ணீரில். அந்த ஊறல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாட்டரை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ட்ரை பண்ணணும். அந்த பேடி ட்ரையர்னு சொல்லுவோம். அதை ட்ரை பண்ணி ஒரு பின்னில் ஸ்டோர் பண்ணுவோம். இதுவரை உள்ள அனைத்து மிஷினரிகளும் நாங்கள் தயாரிக்கின்றோம். இது ஃபஸ்ட்டு செக்மெண்ட். இரண்டாவது செக்மெண்ட் என்னன்னு சொன்னால், அந்த ட்ரைடு பேடி, உலர வைக்கப்பட்ட நெல்லிலிருந்து அரிசியாக மாற்றுவது. அந்த இயந்திரங்கள் நாங்கள் தயாரிக்கவில்லை. அதோட டீலர்ஷிப் வச்சுருக்கிறோம். அது பெரும்பாலான அந்த இயந்திரங்கள் எல்லாம் இலங்கையில் சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த டைப் நாங்கள் பேடி ப்ராசஸிங்னு சொல்கிற அந்த ஃபஸ்ட்டு பேடியை ட்ரை பண்ணுற வரைக்கும் உள்ள சாதனங்களை உற்பத்தி செய்கின்றோம். அதை இங்கே நிறுவி கொடுத்திருக்கின்றோம். எவ்வளவு காலமாக இந்த வர்த்தகத்தை நீங்கள் முன்னெடுத்து வருகின்றீர்கள்? எனது கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு 1990இல் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன்.
அந்த கம்பெனியில் வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் இருந்தேன் 12 ஆண்டுகள், அதாவது 2001 வரை அந்த கம்பெனியில் நான் பணியெடுத்தேன். அதற்கப்புறம் எனது முயற்சியினால் சிறிய சிறிய வேலைகள் எல்லாம் எடுத்து அப்புறம் 2004 இப்போ இருக்கிற என்னோட கேஎஸ் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் என்ற நிறுவனத்தை எனது நண்பனும் எனது பங்குதாரனுமான கிருஷ்ணகுமார் என்ற எனது நண்பனுடன் கூடி இந்த நிறுவனத்தை துவங்கினேன். சுமார் 20 வருடங்களே கடந்திருக்கிறது. ஆமாம். நிச்சயமாக உங்களுடைய பயணம் வெற்றி பயணமாக அமைய வேண்டும். அடுத்ததாக இந்த சாதனங்கள் உற்பத்தி எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன? மெயினாக இந்தியா, ஸ்ரீலங்கா, பர்மா இந்த நாடுகளுக்கு மட்டுமே இதுவரை நாங்கள் ஏற்றுமதி செய்துள்ளோம். ஏன்னா இங்கெல்லாம் தான் மெயினாக நெல் விளையும் பிரதேசங்கள். இதெல்லாம் அதிகமாக அரிசி உணவை, அதாவது சோறு சாப்பிடக்கூடிய மக்கள் பெரும்பான்மையாக உள்ளவர்கள் இந்த ஏரியாவில் தான். அரிசி என்பது மிக முக்கியமான ஒரு உணவு வகையாக இருக்கின்றது தமிழர்களை பொறுத்தவரையில். இந்த அரிசி உற்பத்தி தொடர்பான ஒரு இயந்திரங்களை கண்டுபிடிக்க வேண்டும், அப்படியான ஒரு வர்த்தகத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எப்படி உங்களுக்குள் வந்தது? இல்லை, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே டெல்டா ஏரியான்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டம். அங்கே எல்லாமே ஃபுல்லாக பேடி ஃபீல்டு தான். நம்ம அது இருக்கிறப்ப நாங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிந்த பிறகு நம்ம எந்த சைடில் வேலைக்கு போகலாம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த மாதிரி நம்ம இருக்கிற விவசாய பகுதியை சேர்ந்த நான் அந்த விவசாய பொருட்களை பதப்படுத்தக்கூடிய தொழில் உள்ளே வந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்ட அந்த தொழில் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து நான் முறையாக பயிற்சி பெற்றேன். அதுக்கப்புறம் அதே தொழிலையே வேறு எங்கேயும் போகக்கூடாது, நான் பிறந்த ஊரிலேயே தொழில் நிறுவனத்தை தொடங்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆசையினால் தஞ்சாவூர்லேயே தான் நாங்கள் இண்டஸ்ட்ரி எல்லாமே நாங்கள் வந்து வச்சுருக்கோமே வெளியே வெளியூரில் எங்கேயும் வைக்கலாம். அரிசி, அதாவது அரிசி உற்பத்தி எல்லாம் இருக்கக்கூடிய நாடுகளில் பல்வேறு சவால்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக காலநிலை மாற்றம், இப்படி பல்வேறு காரணங்களால் சில காலங்களில் அதிகமான விளைச்சல் இருக்கும், சில காலங்களில் விளைச்சல் குறைவாக இருக்கும். இப்படியான அந்த சவாலை எதிர்கொண்டு அந்த சவாலை சமாளிக்கும் வகையிலான ஏதாவது இயந்திரங்களை தயாரிப்பதற்கான எண்ணம், ஏற்பாடுகள் ஏதாவது இருக்கின்றனவா? இல்லை, காலநிலைகளை சேலஞ்ச் பண்ணுற அளவுக்குள்ள மிஷினரிகளை உற்பத்தி செய்யக்கூடியது நமக்கு அந்த பங்கு இல்லை, அந்த பங்களிப்பு நம்முடைய இது அதில் இல்லை. பட் என்னென்னா அந்த மிஷினரியோட லேட்டஸ்ட் வெர்ஷன் அது ஒரு 4-5 ஆண்டுகள் ஆகும்போது ஏதாவது புதிய கண்டுபிடிப்புகளை சிறிய சிறிய மாற்றங்களை உண்டாக்க வேண்டும். அதோட பேசிக் டெக்னாலஜி வந்து சேம். அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டும் என்றால் 1995 நான் புலன்ருவாயில் கொடுக்கப்பட்ட அந்த ட்ரையர் சாதனத்தில் எரிபொருளாக உபயோகிப்பது உமியையும் அது எரியக்கூடிய சாதனமாக இருப்பது ஒரு அடுப்பு, மீன்ஸ் சைக்ளோன் ஃபர்னஸ், ஹஸ்க் ஃபயர்டு சைக்ளோன் ஃபர்னஸ் அப்படின்னு தான் சாதனம் கொடுக்கப்பட்டது. அப்போ அதுதான் லேட்டஸ்ட்டு. அதனுடைய அடுத்த லெவலில் வர்றப்ப இப்போல்லாம் வந்து நாங்கள் வந்து பாய்லர்லேருந்து ஸ்டீம் எடுத்துகிட்டு ஸ்டீம் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ்ன்னு சொல்லி ஒரு நவீன கண்டுபிடிப்பு, அது அடுத்த லெவல் வெர்ஷன். இதை வச்சு செய்கிறோம். ஏன்னா அதை இந்த ஸ்டீம் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் உபயோகிக்கும் பொழுது கொஞ்சம் நிறையா ஆஷ் வந்து நிறைய உள்ளே வராது. கொஞ்சம் நெல்லை காய வைக்கும்போது டஸ்ட் ஃப்ரீயாக பண்ணலாம். நெல்லிற்கு ஏற்படும் அந்த சேதங்கள்லாம் கொஞ்சம் குறையும். ஏன்னா நேரடியாக தீயில வச்சு காய வைக்கும்போது அந்த கிரைன், பேடி கிரைன் வந்து சேதமாகும். இது வந்து இன்டைரக்ட் ஸ்டீம் ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் எடுத்து நம்ம ஹீட்டு கொடுக்குறப்ப அந்த மாதிரி கிரைன்லாம் டேமேஜ் ஆகாமல் ஒரு முழு அரிசியாக அந்த ப்ராடக்ட் வரும்போது அதை கொஞ்சம் கிளேசிங்காக வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இதில் இருக்குது. அதுதான் நவீன சிறிய சிறிய மாற்றங்கள் ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எப்பொழுதும் வருவது சகஜம். இலங்கையினுடைய அரிசி, இலங்கையில் பல்வேறு வகையான அரிசி வகைகள் இருக்கின்றன. அந்த அரிசி வகைகளில் சில மாற்றங்கள், அதாவது இந்த மெஷினரி மூலமாக அந்த அரிசியை சீர்படுத்துவதோ அல்லது அதை தூய்மைப்படுத்துவதோ போன்ற வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவது வழக்கம். உங்களுடைய இந்த பணியில் மிக முக்கியமான ஒரு பணி இலங்கையில் இடம்பெற்றிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். அதை பற்றி சற்று தெளிவுபடுத்த முடியுமா? மிகவும் ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு கேள்வியை கேட்டுள்ளீர்கள். ஏன்னா நான் வந்து 95லேருந்து 98 வரைக்கும் நாங்கள் வந்தப்பெல்லாம் முதன் முறையாக இங்கே விஜயம் செய்த பொழுதெல்லாம் இந்த அரிசி ஆலைக்குள் சென்றாலே ஒரு மனம், கெட்ட மனம் அடிக்கும், ரொம்ப ஸ்மெல். அப்புறம் வந்து உங்களுடைய அரிசியை எடுத்து சோறாக சாப்பிடும்பொழுது அதுலேயும் லேசாக ஒரு மனம் ஒன்று இருக்கும்.
அந்த மனதை அந்த ஸ்மெல்லை வந்து எப்படி போக்குறது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் தீவிரமாக ஆராய்ந்த பொழுது இது ப்ராசஸிங் சிஸ்டத்தில் தான் பிரச்சனை இருக்குது, மிஷினில் பிரச்சனை இல்லை. அந்த நெல் விளைவிக்கும் பொழுது அந்த வயலில் எதுவும் பிரச்சனையானலாம் யோசித்து பார்த்தோம். அப்புறமா தான் தெரிஞ்சுது அது வந்து அந்த நெல்லை பதப்படுத்தும் பொழுது, அதாவது முதலாக நெல்லை வந்து அவிப்பதற்கு முன்பாக ஊற வைப்பார்கள். அது கிட்டத்தட்ட 48 மணி நேரம் ஊற வைத்து கொண்டிருந்த காலகட்டங்கள் அது. அப்போ வந்து அந்த நெல் வந்து ஒரு ஸ்மெல்லு அதில் வந்துடுது. அதுக்கப்புறம் அவிச்சு வரும்போது அந்த ஃபைனல் ப்ராடக்ட் அரிசியிலையும் அந்த மனம் அப்படியே தொடர்ந்து வந்தது. முதல்ல அதை கண்டுபிடிச்சு அந்த ஊறல் சமயத்தை 12 மணி நேரமாக குறைத்தோம். அந்த குறைச்சப்ப அந்த மனம் முற்றிலும் மாறிவிட்டது. அது முக்கியமான விடயம். இரண்டாவது, அந்த காலத்தில் வந்து ஊறல் வைக்கும் பொழுது இதிலிருந்து அரிசியை நெல்லிலிருந்து அரிசியாக மாற்றும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது உமி, தவிடு இரண்டும் வரும். அந்த உமியை வந்து நம்ம எரிபொருளாக நம்ம உபயோகித்துக் கொள்வோம் நமது ஆலைகளிலேயே. மற்ற தவிடு என்ற ஒரு சாதனம் வரும், பிரான். அந்த பிரான் அந்த மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் வர்றப்ப மற்ற உபயோகத்திற்கு அதை நாம் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தது. அதனால அந்த பிரானை வந்து அவங்க தூக்கி போட்டுட்டு தான் இருந்தாங்க, வீணடித்து கொண்டிருந்தார்கள். இப்போ நம்ம ஊறல் நேரத்தை 12 மணி நேரமாக குறைத்த பொழுது அதோட மனம் சுத்தமாக மாறிவிட்டது. அதுக்கப்புறம் என்னென்னா அந்த தவிடை எடுத்துட்டு ப்ராசஸுக்கு பிரான் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பிளான்ட்டுக்கு வந்து விற்பனை செய்ய துவங்கினார்கள். அதனால் இவங்க முந்தி நெல்லிலிருந்து அரிசி வந்து ஒரு 50% 60% மட்டுமே கிடைக்கும். அப்போ அதற்கான விலையை நிர்ணயித்து வந்தார்கள். வேறு எந்த பொருளையும் அவர்களுக்கு பை ப்ராடக்ட்ஸை விற்பனை செய்ய முடியாத நிலை. தவிடை விற்பனை செய்ய துவங்கியதும் இவர்களுடைய அரிசியினுடைய விலையை ஏற்ற வேண்டிய சூழ்நிலை இல்லை. அடுத்து சொல்லப்போனால் அரிசியினுடைய விலை லேசாக குறைக்கப்பட்டது. நல்ல தரமான அரிசி, எந்த விதமான மனமும் இல்லாத அரிசி விலை குறைந்த விலையில் தயாரித்து கொடுக்கப்பட்டது. அதாவது ஒரு சிறிய மாற்றம் பல நன்மைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது, அப்படித்தானே? ஆமாம், நிச்சயமாக. அதாவது ஒரு தொழிலை தொடர்ச்சியாக செய்து கொண்டு நாங்கள் செல்கின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் அல்லது அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை நாங்கள் அடையாளம் கண்டு அதை கண்டுபிடித்து அதை மாற்றி அமைக்கின்ற பொழுது உற்பத்தி அதிகரிக்கின்றது, அதனூடாக வருமானம் அதிகரிக்கின்றது. இப்படி பல்வேறு நன்மைகள் இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் ஒரு தொழிலை சிறப்பாக செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது அதில் ஏற்படக்கூடிய அந்த சிறப்பு தேர்ச்சி வர்த்தகத்தையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும். அதே போன்று நீங்கள் உற்பத்தி செய்கின்ற அந்த பொருள் தரமாக மாறும். அதை உங்களுடைய இந்த விளக்கத்தினூடாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அடுத்து உங்களுடைய துறையில் நீங்கள் முன்னெடுக்க எவ்வாறான திட்டங்களை தீட்டியிருக்கின்றீர்கள்? எனது வர்த்தகத்தை இலங்கையில் அதிக அளவில் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இப்பொழுது நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். இப்போ என்னுடைய இந்த பயணத்திலும் இன்றைய பயணத்திலும் அது சம்பந்தமாக நான் நிறையா பேர்கிட்ட பேசியிருக்கிறேன். அதனால் ஒரு நல்ல ஒரு ஏஜென்ட் வேணும் எங்களுக்கு இங்கே, அதை தேடிக்கொண்டிருக்கின்றேன். இப்போ கிடைச்ச பிறகு கண்டிப்பாக மீண்டும் இலங்கையில் எனது வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இங்கிருந்து நான் விடைபெறுகின்றேன். கண்டிப்பாக நல்ல கூட்டு முயற்சி தான் என்னைக்கும் வந்து ஒரு தனி மனிதனையும் சமூகத்தையும் உயர்த்தும். அந்த அளவில் இலங்கையில் வியாபாரம் செய்து நானும் முன்னேற வேண்டும், நமது நாடும் செழிப்படைய வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். நிச்சயமாக உங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு நீங்கள் நினைத்ததை போன்று நிறைவேற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தித்து பெருமதியான இந்த நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு வீரகேசரியின் சார்பாக எமது மனமார்ந்த நன்றி. வணக்கம். இந்த வாய்ப்புக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.